நான் தமிழ் ஈஸி டிரான்ஸ்லேஷனில் எப்படியாக பார்த்தேன். அதில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர் ஒருவரே அனைவருக்கும் உரிய கர்த்தராவார், தன்னிடத்தில் நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் ஆசீர்வாதம் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை, ஆண்டவரத்தில் விசுவாசம், ஆண்டவரத்திலே ஜெபம், ஆண்டவரத்திலே ஆராதனை, ஆண்டவரத்தை தொழுது கொள்ள அனைவருக்கும், அது யார்னா எல்லாருக்கும், அதாவது எல்லாருக்கும் உரியதான். ஸோ அது அவர் ஒருவரே உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உரிய கர்த்தராகும். அதில் மாற்றமே இல்லை. ஆண்டவர் தான் அந்த உலகத்தையே உண்டாக்கினவர், மனிதனை உண்டாக்கினவர். அவர் தான் உலக ரட்சகர். அவர் ஒருவரே அனைவருக்குள்ளும் உரிய கர்த்தராவார். தன்னிடம் அந்த உலகத்தில் உள்ள மக்கள் தன்னிடம் ஆண்டவரிடம் நம்பிக்கை, ஆண்டவரிடம் விசுவாசம், ஆண்டவரிடம் ஜெபம், ஆண்டவரிடம் ஆராதனை, ஆண்டவரிடம் தொழுதல், அப்படி ஆண்டவரிடம் அவங்க தன்னிடம் அவர்கள் நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் ஆசீர்வாதம் தருகிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? எனக்காக யாரும் ஜெபம் பண்ணாதீங்க, என்ன பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அப்போது தம்மிடத்தில் சொல்லப்படுது. இப்போ இந்த நாளில் கூட ஆண்டவர் 3 காரியங்களை என்னோட கூட சொன்னார். நான் வேகமாக நான் சொல்லி கலந்து சொல்லுகிறேன். தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பந்தராய் இருக்கிறார். சொல்லுங்க, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தம். முதலாவதாக வேதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் பக்கம் 13 அதில் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னால் வாசிக்க மைக்கில். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்கே பாருங்க, அழகாக சொல்லப்பட்டு பாருங்க, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இன்னும் அவன் ஆண்டவராலே ஆசீர்வாதம் பெறல. ஆனால் அங்கே அங்கே அவன் ஆண்டவருடைய பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இப்போது இதோடைய சம்பவத்தை பின்னணியை பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல ஒரு தலைப்பை குறிப்பு கொடுப்பேன்னா, ஆபிரகாம் begins to worship the Lord. ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். இப்போது அவனுடைய பின்னணியை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஆதியாகமம் 12:1-4 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அதில் என்ன சொல்லப்படுற வாசிக்க வேண்டாம், அதில் என்ன சொல்லப்படுற சுருக்கமான சொல்லுறேன். ஆண்டவர் the Lord has said to Abraham, என்ன கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன வார்த்தைன்னா, டிவைன் கமாண்ட்ஸ் ஃபார் ஆபிரகாமுக்கு தெய்வீக கட்டளை கொடுத்தார். எந்த மனிதருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆபிரகாமுக்கு ஒரு தெய்வீக கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தாருன்னா, கோ ஃப்ரம் யுவர் கண்ட்ரி, உன்னுடைய தேசத்தை விட்டு, கோ ஃப்ரம் யுவர் பீப்புள், உன் ஜனங்களை விட்டு, கோ ஃப்ரம் யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ், உன் தகப்பன் வீட்டை விட்டு, கோ டு த லேண்ட் ஐ வில் ஷோ யூ, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று கர்த்தர் ஆபிரகாமை கட்டளையிட்டார். அந்த கட்டளையிட்ட கர்த்தருக்கு உடனே அவன் என்ன பண்ணான்னா, அது ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கண்டினியூட் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் அண்ட் ஒபே. அதை உடனே அவன் என்ன பண்ணான், கிரியையில் வெளிப்படுத்தினான். போகிறேன் அப்படின்னு, இவர் யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்து நீ வா, நீ எல்லாத்தையும் விடு, நான் காட்டுற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. தேசத்தை விட சொல்கிறாரு, ஏன்னா அப்பா கொண்டாந்து விட்ட தேசத்தை விட சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ஜனங்களை விட சொல்கிறாரு, அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஜனங்களை விட சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ஹவுஸ் ஹோல்டு குடும்பத்தில் உள்ள தகப்பனுடைய உறவின் உள்ள எல்லாரையும் விட சொல்கிறாரு. விட்டுட்டு புறப்படு, நான் காட்டுற இடத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்னா, ஏதோ குறித்து கேள்வியை கேட்காம அதை உடனே செயல்பட ஆரம்பித்தான். ஸோ அது என்ன முற்றிலுமே அப்படின்னா வர்ஷிப் அண்ட் ஒபீடியன்ஸ்.
அது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆராதனை. நம்ம கீழ்ப்படுகிற பாருங்க, அது ஒரு ஆராதனை வாழ்க்கையில். நம்ம கர்த்தர் எதெல்லாம் பார்க்குறாருன்னா எல்லாம் சின்ன சின்ன காரியம் அப்போ உடனே அவன் கீழ்ப்படுத்தான். அதனால தான் வர்ஷிப் அண்ட் ஒபீடியன்ஸ் அவனோட வாழ்க்கை கிடைச்சது அவனுடைய. அது மாத்திரம் இல்லை, திருப்பி நம்ம 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்கள். அதில் என்ன ஒரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் பின்பு அவன் அவிடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிடைக்க இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இது எதை வெளிப்படுத்தினா, ரிவீல்ஸ் த டென்ட் அண்ட் ஆல்டர் ஆஸ் அ சிம்பிள் ஆஃப் ட்ரூ ஃபெய்த். இந்த அவன் கட்டின அந்த பலிபீடமும் அவன் தொழுகையும் எது அடையாளமாக அதை காட்டுதுன்னா, அவன் ஆண்டவர் மேல் வைத்திருந்த உண்மையான விசுவாசத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. So it reveals the tent and altar as a symbol of true faith. அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன உடனே அவன் எதுக்கும் அவன் சந்தேகப்படாமல் கர்த்தருக்கு ஆண்டவரை சொல்லி அழைத்து ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே அவன் தொழுது கொண்டான். அதில் என்ன இருந்தால் அது என்னவுடைய கட்டளை சொல்லுங்க, தெய்வீக கட்டளை, டிவைன் கமாண்ட்ஸ் ஃபார் ஆபிரகாம். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தெய்வீக கட்டளையை அவன் ஏற்றுக்கொண்டு புறப்பட்டான். அதோடைய எதை காண்பிக்கிறது அப்படின்னா, அவனுடைய கீழ்ப்படியின் ஆராதனை அங்கே வெளிப்படுத்துகிறது. அதனுடைய செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் ட்ரூ ஃபெய்த் அது வெளிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொன்னாலும் எதுக்குமே சந்தேகப்படாமல் நாம் உடனே அதுக்கு கீழ்ப்படியுமானால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சாமுவேல் இப்படியாக சவுலை பார்த்து சொல்லுவார், பலியை பார்க்கலாம் கீழ்ப்படுகிறதே உத்தமம். அதனால் கர்த்தர் எதுவுமே சொல்லுங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன், கர்த்தர் மகனே மகளே அப்படின்னு ஒருபோதும் சொல்ல மாட்டார். பலிபீடத்திலிருந்து சொல்லுவார், நீங்கள் வேதம் வாசிக்கும் போது சொல்லுவார், சில நேரம் சத்தம் கேட்கும் சொல்லுவார், உள்ளேருந்து ஆவியான சொல்லுவார். சொல்லுகிற வார்த்தை வேதத்தோடு ஒத்து போகுதுன்னா கர்த்தர் சொல்லுகிறார் என்று கீழ்ப்படியும் போது அதுவே ஒரு ஆராதனை காணப்படும். அல்லது ஆபிரகாமே எப்படி ஆண்டவர் நீ அவரை தொழுது கொள்ளுகிற உனக்கு ஆண்டவர் எப்படி ஐஸ்வர்ய சம்பளம் இருந்தாருன்னா, அவர் சொல்லுக்கு நான் கீழ்ப்படிந்தேன். கர்த்தரே சொல்லுவார், நீங்கள் 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என் சொல்லுக்கும் என் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தான் என்று ஆண்டவர் அவனை பற்றி அங்கே அவன் மதித்த பிறகு கர்த்தர் சொல்வார் ஈசாக்கிட்ட. ஸோ அப்படியாப்பட்ட நற்சாட்சியை பெற்ற கர்த்தர் இந்த மாதம் நவம்பர் மாதம் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் இந்த மாதம் சொல்லுறாரோ நான் கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. ஆமாம், கீழ்ப்படிறது தான் ரொம்ப கஷ்டம். அது பெரியவங்களாலும் சரி பிள்ளைங்க, நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது, இதுதான். அது விட்டு கொடுக்குது, அது புரியுது, அது இப்படி நடக்கிறதுக்கு அப்படி செய்துட்டோம்னா பெற்றோரும் பிள்ளைய சந்தோஷமாக இருப்பாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களும் அந்த குடும்பம் அது ரொம்ப ஆசீர்வாதமாக போகும். ஸோ அந்த கீழ்ப்படியை எப்பவுமே நம்ம கொண்டு வரணும். அதை சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் என்ன ஆகும், கீழ்ப்படியும். கர்த்தருடைய மகிமை. எத்தனை பேர் இந்த 1வது பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க? கர்த்தர் ஆபிரகாம் begins to worship the Lord. அவன் ஆண்டவரை தொழுது கொள்ள அவன் ஆரம்பித்தான். கர்த்தருக்கு 2வதாக வேகமாக நான் சொல்லிட்டு போகிறேன். 2வது என்னோட கூட அதே நீங்கள் அதே அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பாருங்க, அவன் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழு. 2வதாக நான் இதுக்கு ஒரு தலைமை கொடுக்குறேன்னா, ஆபிராம் ரிட்டர்ன் டு வர்ஷிப். ஆபிராம் மறுபடியும் கர்த்தரை தொழுது கொள்ளபடி போனான். மறுபடியும் தொழுது போனான். ஏங்க, அவன் முதலாவதாக அவனுடைய அந்த ஆராதனை செய்து கொண்டிருந்தவன் திடீரென்று அவன் அவன் ஆராதனையை ஏன் மறுபடியும் அங்கே போனது காரணம் என்னன்னா, ஆபிரகாம் ரீசன் ஃபார் எ ரீசன் மிஸ்டேக் as such as
இஸ் டைம் இன் ஈஜிப்ட். பாருங்க, ஆபிரகாம் ஒரு சமீபத்தில் ஒரு தவறை பண்ணிடுவான். அது என்னன்னா, நீங்கள் வாசிப்பீங்கன்னா 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 12:10 நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஏன் நடுவில் ஒரு ஆராதனை, ஒரு தொழுது, கர்த்தரை தொழுது விட்டு போயிடுச்சு. விட்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்? ஏன் பஞ்சம் வந்தது, எதனால் வந்தது, கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5ஆம் வசனத்தையும் நீங்கள் 6ஆம் வசனத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் 5ஆம் வசனத்துக்கு கடைசி பார்த்து கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தை சுற்றிட்டு இருந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமாய் மோரே என்னும் சமபுரி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானான் தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் அவன் ஆண்டு சொன்ன வார்த்தை கேட்டு டெஸ்டினேஷன் வந்துட்டான். அந்த இடத்த அப்படியே சுற்றி திரிகிறான். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 2வது முறையாக உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இந்த உனக்கு கொடுப்பேன். அப்போது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இப்போ நான் இந்த தேசத்தை வந்திருக்கிறேன். இப்போது இந்த தேசத்தை என்ன வந்திருக்கு? பஞ்சம் வந்திருக்குது. அப்போ இந்த தேசத்தில் பஞ்சம் வந்திருக்கு, நான் என்ன செய்வேன்னு இங்கே தரித்திருக்கணுமா? இல்லை, ஏன் பஞ்சம் வந்தது, எதுக்காக இந்த பஞ்சம் வந்தது? ஆண்டவரே, நீங்கள் இப்படி கொண்டு வந்துட்டு கானான் தேசத்தில் விட்டுட்டு திடீர்னு பஞ்சம் வருது, என்ன இது? நான் பஞ்சத்தை அவர் பார்க்கவே இல்லை. இதான் முதல் முறையாக பஞ்சத்தையே பார்க்குறேன். அப்போ ஏன் வந்ததுன்னு கர்த்தர்கிட்ட கேட்கவே இல்லை. இப்போது அவனாக ஒரு என்ன பண்ணுறாருன்னா, அவனுக்கு தெரிஞ்ச தன்னுடைய வித்தியை என்ன பண்ணுறான், கையாளுதான். சம்டைம் பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் யார், எதனால் அந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லி நம்ம கர்த்தரோடு சேர்ந்துக்க மாட்டோம். கர்த்தரை தனியாக விட்டுருவோம். பிரச்சனையும் நமக்கும் ஆப்போசிட்டில் இருந்துருவோம். அப்போ யாராவது அப்படியே டார்ச்சர் அடிக்கிற மாதிரி நீயா 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 நீயான்னு அந்த பிரச்சனை என்னன்னு ஆகும், அப்படியே வரும். ஆனால் அந்த கர்த்தரை கூட சேர்ந்துட்டு ஏன் இந்த பிரச்சனை, எதனால் இந்த பிரச்சனை, ஏன் பஞ்சம் வந்தது என்று கேட்காம அவன் என்ன பண்ணுவான்னா எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு போகும். அப்போது அந்த பிரச்சனை என்ன என்பதை ஆண்டவர் அவனுக்கு சுட்டி காட்டும்படியாக தான் அவனுக்கு என்ன பண்ணார்னா பஞ்சத்தை அனுப்பி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்தோம் பாருங்கள், 7ஆம் வசனம் கடைசியில் பார்த்தோம் பாருங்கள். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு வந்துட்டான். என்ன பண்ணல? தொழுது கொள்ள. இதுதான் பிரச்சனை. அப்போது ஒரு பலிபீடத்தை கட்டி வேறு இடத்துல அவன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அது இங்கே தெற்கு கிழக்கில் ஒரு பலிபீடம் கட்டுவான். ஆனால் இங்கே தெற்கு, இங்கே நீங்கள் ஆபிரகாம் 13 வருஷம் உங்களுக்கு புரியும். ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருகஜமும் 2ஆம் வருஷம் 3ஆம் வருஷம் பார்த்தா அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கேலிருந்து பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கு ஆயுக்கு நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் கட்டின பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனால் அங்கே ஆபிரகாம் கர்த்தநாமத்தை தொழுவிட்டான். பஞ்சத்துக்கே காரணம் அந்த பலிபீடம் கட்டிட்டான், கர்த்தரை தொழுது கொள்ளவே இல்லை. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல பாருங்க, பலிபீடம் இருக்குது, பலியிடுறேன், காணிக்க கொடுக்குறேன், தசமாக கொடுக்குறேன், எல்லாம் செய்யறேன். ஆனால் என்ன செய்யறதில்லை? கர்த்தரை தொழுது கொள்வதில்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட கர்த்தரை தொழுது கொள்ள சொல்லு. இது என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தான்னா, ஆபிரகாம் ரீப்ரசென்டிங் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். மறுபடியும் கர்த்தரோடு இணைகிற, கர்த்தரோடு உருவாடுகிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, கர்த்தர் நடத்துகிற நடத்தலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஒரு மனிதன் கர்த்தரோட இசைந்து தனிப்பட்ட அனுபவமோடு கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், வாக்கு பண்ணினவர் என்று அவரிடத்துல வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அவனை ஆசீர்வதிப்பார். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லாத போயிட்டாங்க. ஆனால் எகிப்து தேசத்தில் அவருக்கு எல்லாம் அப்படியே ஏறுமாறியாக நடந்தது. கர்த்தர் குறுக்கிட்டார். கர்த்தரை கர்த்தாவே கூப்பிடல. ஆனால் கர்த்தரை இறங்கி குறுக்கிட்டு அவனை திருப்பி காப்பாற்றினார். உடனே புரிஞ்சுக்கிட்டான்,
கர்த்தர் எங்கேயோ இல்லை, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட தான் இருக்கிறார். எனக்கு கேடகமாக, எனக்கு மீட்பராக, எனக்கு பாதுகாக்க, என்ன வழிநடத்தி, என்ன ஆசீர்வதிக்கிறார், என் கூட இருக்கிறார் என்று உணர்ந்து தான் என்ன பண்ணான்னா மறுபடியும் எங்கே போயிட்டான்? முதல்ல கட்டின அந்த பலிபீடத்தை, அந்த பலிபீடத்தின் முக்கிய தத்துவத்தை, அந்த தொழுதை அவன் என்ன பண்ணான். அதுக்கு என்ன ஒரு வார்த்தைன்னா டேர்ன் பேக் டு ஃபெய்த். அவனுடைய விசுவாசத்துக்கு திரும்பி வந்துட்டான். இடையில தொழுது போயிடுச்சு, விசுவாசம் போயிடுச்சு. ஆண்டவர் பஞ்சம் வந்தோடனே கத்தர் பூசி பண்ண விசுவாசம் தான் முடிவு எடுத்துட்டான். அதனால் விளைவுகள் போனோடனே மனைவியை சகோதரன் சொல்லி இப்படியெல்லாம் காரியங்கள் போக முடியாயிடுச்சு. ஆனால் எப்போ உணர்ந்து மறுபடியும் அவன் கட்டின பலிபீடத்தில் அங்கே பலிபீடத்தை கட்டிட்டு ஆனால் கத்தரை தொழுது கொள்ளலன்னு உணர்ந்து கத்திரத்தில் வந்து அதை நிறைவேற்றினானோ, கத்தர் அவனுக்கு செய்த நன்மையை அவன் யோசித்து நான் எங்கே இது காரணம் என்று நினைத்தானோ உடனே அங்கே என்ன ஆயிடுச்சு? திரும்பி போயிட்டான். பஞ்சம் முடிஞ்சுன்னு சொல்லவே இல்லை, பஞ்சம் வந்ததுன்னு வந்தது, பஞ்சம் எப்படி போச்சுன்னு தெரியவே இல்லை. அப்போது வார்த்தையின்படி அவன் என்ன பண்ண? கத்திரத்தில் திரும்பினான். ரெண்டாவதாக டேர்ன் பேக் டு ஃபெய்த். அவன் ஆண்டவர்கிட்ட திரும்பினான். அதுக்கு எது உதவிச்சுன்னா, எது கத்திரவனை புரிய வைத்தார்னா, என்னோடு உள்ள ஐக்கியம், தனிப்பட்ட ஐக்கியம் உனக்கு இருக்கணும்பா. அதனால் நீ திரும்பு. இந்த நவம்பர் மாதம் கூட கத்தரை ஆராதிக்கிற, கத்தரை தொழுது கொள்ளுகிற, அதை விட்டுட்டு மற்ற எல்லாம் செய்கிறேன்னா கத்தரை ஒருபோதும் விரும்ப மாட்டார். அனுப்புவார். இங்கே பஞ்சத்தை அனுப்புனார், என்னென்ன அனுப்புவார்னு தெரியாது. ஆனால் கத்தர்கிட்ட தயவுசெய்து ஆண்டவரை எது வந்தாலும் உடனே ஏன் வந்தது, எதுக்கு வந்தாலும் கத்தர்கிட்ட கேட்கும் போது, நீங்கள் உணரும் போது, அதை ஆராயும் போது கத்தரையே வெளிப்படுத்துவார். தவறான முடிவுகள் எடுக்காதவங்களை பார்த்து கொள்ளுவார். கத்தர் கடைசியாக சொல்லி நான் முடிக்கிற பாருங்க, 5 நிமிஷத்தில் முத்துறேன். மூணாவதாக என்னோடு கூட 22ஆம் அதிகாரத்துக்கு, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். மூணாவதாக பாருங்க, இங்கே ஆபிரகாம், அதுக்கு ஒரு தலைப்பு இருக்குன்னா ஆபிரகாம்ஸ் முதல்ல வந்து ஆபிரகாம் பேர் மாற்றப்பட்ட ஆபிரகாம்ஸ் ட்ரூ வர்ஷிப் டஸ்டிங் காட். ஆபிரகாமுடைய உண்மையான ஆராதனை, கர்த்தரை நம்பி ஆராதிக்கிற அந்த ஆராதனை. நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பிக்கை, ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவன் என்ன பண்ணான்? கர்த்தரை நம்பினான். அந்த வசனமே அது நம்ம காட்டுது. ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவருடைய இது வந்து டெஸ்டட் ஃபெய்த்து. நீங்கள் 22 நீங்கள் 1-2 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 2ஆம் வசனத்தில் அவர் உன் புத்திரன் ஏகத்துவந்த உன் நேச ஈசக்கை எனக்கு அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்தில் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றில் மேல் அவனை தகன மலையாக பலியிட்டார். பாரு, ஆண்டு சொல்லிட்டார், கிளியராக சொல்லிட்டார். ஆனால் அது முன்னாடி சொல்லுது டெஸ்டட் ஃபெய்த். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டு அவன் விசுவாசத்தை சோதித்தான். அப்போது அவன் அந்த வார்த்தையை கேட்டுட்டு புறப்பட்டு போகும்போது அங்கே ஒன்று சொல்லுறான். இந்த அவசரத்தில் ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம். என்ன ஒரு அவருடைய விசுவாசம் பாருங்க. கர்த்தர் பலியிடுனார், போனா பலி விட்டு திரும்பி இவர் தான் வரணும், நான் வருவேன் நான் சொல்லுவேன், திரும்பி வருவோம் என்று சொல்லி அவன் காட்டுறான். அது ஆண்டவர் மேல் அவன் வைத்திருந்த அந்த உறுதியான உண்மையான நம்பிக்கை. கர்த்தர் அவருக்கு வந்து ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு தெரியும் இது எப்படி அவன் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் நீங்கள் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5-6 அதில் அங்கே ஆண்டவர் தீனா சொல்ல பாருங்க. அவனுடைய விசுவாசத்தை அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக. ஆண்டவர் அவர் கூப்பிட்டு, பிள்ளையே இல்லை
எல்லாத்தையும் காட்டாது, இப்படி இருக்கும் உன் சந்ததி. ஸோ அதை அவன் அப்படியே விசுவாசம். காட் கவுண்ட்ஸ் ஆபிரகாம் ஃபெய்த் ஆஸ் அ ரைச்சஸ்னஸ். அவன் நீதியாக எண்ணினான். அப்படியாப்பட்ட அவன் அந்த எல்லாம் உள்ள போயிடுச்சு. அப்பவே ஆண்டவர் காமிச்சாரப்பா, நட்சத்திரத்தை காமிச்சார், மணல் படி பெருகுன்னு சொல்லியிருக்காரு. அந்த விசுவாசத்துக்கு இருந்தான். அந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா அவனை ஆசிரியத்தை. நீங்கள் அதே போல் அவரை நீங்கள் அவனுடைய 17:3 நீங்கள் வாசிங்கன்னா ஆண்டவர் அவனை சந்தித்து சொல்வார் 99ஆவது வருஷத்தில் அவனுடைய வயதில், நீ இனிமேல் அப்ராம் என்று கூப்பிடாமல் ஆபிரகாம் என்ற பெயரை மாற்றி உன்னோட உடன்படிக்கை பொண்ணு என்று சொல்லி ஆண்டவரோட வாக்கு பண்ணினார். அந்த வருஷத்துலேயே அவனுக்கு 100 வயதில் இருக்கும்போது அவனுக்கு குழந்தை பிறந்தது. இப்படி ஆண்டோடைய பல வாக்குறுத்தெல்லாம் பெற்ற அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரோட சோதிக்கும் போது அவனுடைய அறிக்கை என்னென்ன, நானும் பிள்ளையும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். இப்படியாப்பட்ட ஒரு தகப்பன் பாருங்க. ஸோ இதில் இன்னொரு காரியத்தை காண்பித்து நான் அதை ஒரு குறிப்பை உங்களுக்கு காண்பிக்கிற பாருங்கள். நீங்கள் இதை 15:2 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊராகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான். இப்போ அப்படின்னா என்னன்னா, அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவானா, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை, இவன் தான், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா இவன் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், எடுத்துப்பான் சொல்லி, இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி, இவன் பார்த்து செய்வது தான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, இவன் இல்லை, உன் வீட்டில் பிறக்கிற குழந்தை இல்லை, உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி தான் ஆண்டவர் அவனை அழைத்து இந்த வாக்கு பெற்றார். அப்போது அவனுடைய அறிக்கை என்னன்னா, நானும் பிள்ளை போய் தொழுது திரும்பி வருவோம். அன்பான இங்கே ஒரு பாடம் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. நம்முடைய பொறுப்பு நம் பிள்ளைகளை கொண்டு போய் கர்த்தர் சமூகத்திலே என்ன பண்ணோம்னா தொழுது கொண்டு திரும்பி கொண்டு வர பொறுப்பு உள்ளவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய பொறுப்பு அது சின்ன வயசுலேருந்தே கர்த்தர் சமூகத்திலே கொண்டு வந்து பலிபீட தண்டையே கொண்டு வந்து ஆண்டு முன்பாக தொழுது கொள்ள செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நிச்சயமாக அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவான். வாழ்நாளெல்லாம் கர்த்தர் அவனை எப்படி வைத்திருப்பார்னா ஐஸ்வர்யமாக வைத்திருப்பார். அந்த அநேக தவிர எனக்கு கிடைச்சா போதும், நான் தேடினா போதும் நினைக்கிறாங்க. இல்லை, உங்கள் ஆத்மா எப்படி உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதோ அந்த பிள்ளைக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது. அது தெரிஞ்சுங்க. பிள்ளைகளுக்கு அது தெரியாது, ஆனால் பிள்ளைக்குள்ளே அந்த ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா தேவனை தான பிள்ளைக்கு கேட்கும். அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நீங்கள் விடும்போது அந்த பிள்ளையுடைய ஆத்மா அப்படியே தேவ சமூகத்தில், தேவ பிரசனத்தில், தேவ வார்த்தையில் உள்ளே போய்கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இங்கே பலிபீடத்தில் நம்ம அந்தமானில் இருந்த பாஸ்டர் டேவிட் ஆதிகேஸ்வரையா சொன்னார் பாருங்க. அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே எப்படி தன் குடும்பத்தை கொண்டு போன பிள்ளைகள்லாம் அப்படி ஆலயத்தை கொண்டு போகிறது என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அவர் ஒரு இதுவை கையாண்டார். என்ன கையாண்டார், நீ சண்டே சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா முடிஞ்சோடனே ஆளுக்கு ஒரு லட்டு கொடுப்பேன்னாரு. இல்லை, லட்டு கொடுப்பேன்னு சொன்னாரோ, வடை கொடுப்பேன்னு சொன்னாரோ, ஏதோ ஒன்று கொடுப்பேன்னு சொன்னார். உடனே பசங்கள்லாம் கிளம்பி ஆலயத்துக்கு அவரோட வாரம் வந்துடுங்க, முடிஞ்ச உடனே சொன்ன மாதிரியே கொடுத்துருவேன். இப்போ வாரம் வந்த பிள்ளைங்க சத்தியத்தை கேட்டு பாட்டை கேட்டு என்ன ஆச்சு அப்படின்னா ரட்சிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அவர் 3 பிள்ளைகளும் 3 ஊழியர்களாக கர்த்தருக்கு 3 நேரம் ஊழியம் செய்கிறாரு. என்னென்ன அவர் போட்ட அந்த சின்ன வேலை மேலே எங்கள் அப்பாவோட எங்களை அப்படி தான் 1ஆம் தேதி காலையில் எங்களை எழுப்பி கையில் காசு கொடுத்துட்டு இந்த மாதத்துக்கு நான் முதல் ஆசீர்வாதம் சொல்லி எங்களுக்கு காசு கொடுத்துட்டு ஆலயத்தில் வந்துடுறான்னு போயிடுவேன். நாங்கள் உடனே உற்சாகமாக கிளம்பி என்ன பண்ணுவோம், மாதம் 1ஆம் தேதி எங்களுக்கு காசு கொடுப்பார். ஒரு மாதம் நான் சோர்ந்து போயிட்டேன், நான் வரலப்பா அப்படின்ட்டு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அதனால் இருக்கிற விசுவாசம்லாம் போய் தளர்ந்து போயிட்டேன். ஆகஸ்ட் மாதம் அது. அப்போது அப்பா கொடுத்தேன், அப்பா நான் வரலப்பா, நீங்கள் போ. ஆண்டவர் சமூகத்தில் மாத்திரம் வரலன்னு சொல்லாதுன்னா, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ கத்துறவா, உனக்கு அங்கே பதில் வச்சுருக்காங்க. உடனே கிளம்பி உடனே ஆலயத்துக்கு வந்தேன். கரெக்டாக ஆண்டவர் என்னோட பேசினார். உன்னில் நற்கிரியை, உன்னில் விசுவாசத்தை துவக்கினவர் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் அதை நிறைவேற்றுவார் என்று ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்தார். அப்போ எனக்கு திருப்பி விசுவாசம் வந்தது. என்னப்பா விசுவாசம் ஆரம்பித்தார். இதை என்னை பாதியிலே விட மாட்டார். ஸோ நானும் விடக்கூடாது, அவரும் விட மாட்டார். அது ஆண்டவர்கள் ஒரு வருஷம் பலப்பட்டேன். அந்த நாளில் கர்த்தரை கிருபையாய் நடத்தினார். இப்போது நம்முடைய பொறுப்பு, ஒவ்வொருடைய பொறுப்பும் முதல்ல நம்ம தேவ சமூகத்தை தேட வேண்டும். நம் குடும்பம்
தேட வேண்டும். அது ஒவ்வொரு 1ஆம் தேதி காலையிலாலும் முடியல, ஓகே. ஆனால் 1ஆம் தேதி கூட என்ன பண்ணுவோம், பிள்ளைகளுக்கு வந்து ஆராதனை தொழுது கொள்ளுவன் ஒன்று வரும்போது விடவே கூடாது. அதை விடவே கூடாது. அது எங்கேயுமே அதுக்கு ஈடு எதுவுமே கிடையவே கிடையாது. வேறு எங்கே தான் நீ எவ்வளோ யாரை பார்த்தாலும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் அது உங்கள் ஆத்மா திருப்திப்படுத்தவே படுத்தாது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு போகிற ஆசீர்வாதம், கர்த்தரை தேடும் போது கர்த்தர் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்போ இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இது எப்படி மாறுச்சுன்னா, நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24ஆம் அதிகாரம், நான் இந்த வசனம் சொல்லி முடிக்கிறேன், 24, 34, 35, 36 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் தனக்கு உண்டாது யாவும் எனக்கு கொடுப்பார்னு காத்திருந்த ஒரு மனுஷன் எலியேசர் இப்போ அறிக்கை பண்ணுறாரு, எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் முதிர் வேலை அவர் ஆசீர்வத்து பிள்ளையை கொடுத்து அவர் ஆசீர்வத்து சீமான் தான் வாங்கிட்டு தனக்கு உண்ட எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லி எலியேசர் அங்கே ரெபெக்கால பொண்ணு கேட்கும்போது அவர் சாட்சியாக அறிவித்து பாருங்க. அதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் எப்படி இருக்கணும், ஆபிரகாம் சொன்ன போல மற்றவங்க பார்த்து சொல்லணும், அவரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், ஐஸ்வர்யமாக்கி இருக்கிறார். அவருடைய எல்லாவற்றையும் யார் கொடுத்தார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறார் சொல்கிற அளவுக்கு நாம் வாழ்க்கையில் உழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் நாம ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இப்போமா முடிச்சிட்டேன், அவ்வளோதான் 4ஆவது முடிச்சிட்டேன். எத்தனை பேர் இந்த நாளிலே கூட விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனாக இருக்கார். நான் அவரை தொழுது கொள்ளுகிற எனக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனாக இருக்கிறார். அவர் உள்ள எனக்கு என்ன பண்ணுறாரு, அனைவருக்கும் ஆசீர்வாதம் தருகிறார். அவர் ஒருவர் தான். அதனால் அவரை தொழுது கொள்ளுகிற எனக்கு கர்த்தர் தருவார், இந்த மாதம் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசிங்க. அதுக்கு 3 காரியங்களை சொல்லி கொடுத்தேன். என்னன்னா, ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பிகின்ஸ் டு வர்ஷிப், கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தான். உங்கள் வாழ்க்கையில் தொழுது கொள்ளுங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. ஆண்டவரை தொழுது கொள்ளுதுன்றதுன்னா நீங்கள் வீட்டில் கூப்பிடுறது, ஜெபிக்கிறது, பாடுறது, ஆராதிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கிறது, இதுதான் தொழுது கொள்வது. அது உங்களுக்குள்ள நீங்கள் இந்த மாதம் கொண்டு வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் செய்கிறது தெய்வீக கட்டளை, ஆண்டவர் கொடுத்த தெய்வீக கட்டளை என்பது. அதனுடைய பலன் என்னென்னா, உங்களுக்கு ட்ரூ ஃபெய்த், உங்களுக்கு உள்ள உண்மையான விசுவாசம் வெளிப்படும். 2ஆவதாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, ஆபிரகாம் ரிட்டர்ன் டு வர்ஷிப். மறுபடியும் ஒரு வேளை நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்காங்க, அழுதிக்கிட்டே இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார், சந்தேகமே இல்லை. ஆனால் விடுதலை ஆக்கின உடனே நீங்கள் என்ன பண்ணோம்னா, சோத்திரம் பாடணும் அப்படி இருக்கக்கூடாது. விடுதலை ஆனோடனே திரும்பி அவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13:5-6 திரும்பி அவன் ஆண்டவர்கிட்ட வந்தான். ஆண்டவர் அவனை என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்தாராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை, அவன் ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடு கூடாரமும் இருந்தன, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவளுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தவன அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதோ எல்லாம் போயிட்டான். அப்போது இதுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் கர்த்தர் அவன் திரும்பி வந்த உடனே ஆண்டவர் ஆதியாகமம் 13:5 ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமே. அவன் பாருங்க, அவ்வளோ திரளான ஆசீர்வாதம், ஆஸ்தி உடையவனாக இருந்தார். திரும்பி வந்ததுனால, திரும்பி எந்த தவறு எதை விட்டோமோ, தொழுது கொள்ள விட்டோம்பா, வழிவிடுற கட்டோம், திரும்பி வருவோம், செய்வோம், கர்த்தருக்கு கொடுப்போன்னு வந்தான் பாருங்க. கர்த்தர் அவனை பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவனை ஆசீர்வதித்தார். 3ஆவதாக ஆபிரகாமுடைய உண்மையான ட்ரூ வர்ஷிப், ட்ரஸ்டிங் காட், உண்மையான விசுவாசம், கர்த்தரை நம்புகிற விசுவாசத்தை, அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஆனால் விசுவாச அறிக்கை, நான் கர்த்தரை தொழுது கொண்டு நானும் பிள்ளையும் வருவோம், ஹல்லேலூயா என்று சொல்லி அறிக்கை பண்ணான்.
கர்த்தர் அவன் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவனுடைய ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அந்த பக்தியை கண்டு, தேவனுக்கு பயப்படுற பயத்தை கண்டு, கர்த்தருடைய சொல்லுக்கு அவன் மகன் என்றும் பாராமல் அவன் செய்த அந்த பலிபீடத்தை வெறுமை வைக்கக்கூடாது, கட்டிட்டான். பலிபீடத்தை வச்சா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியும். அந்த பலிபீடத்தை வச்சுட்டு ஏற்கனவே ஆண்டவன் பாடம் கற்றுக்கிட்டான். கர்த்தர் சொன்னபடி ஈசாக்கர் மேலே வச்சுட்டான். அவன் கேட்குறான்ப்பா, எல்லாம் இருக்குது, பலி எங்க? கர்த்தர் பார்த்து பார்ப்பான். அவ்வளோதான், பலியை வச்சான். அதே போல கர்த்தர் பலியை பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. பிள்ளையான மேலே கைப்படாத என்று சொல்லி ஆண்டவர் அங்கே இருக்கிற அந்த ஆடை திருப்பி அங்கே வைத்து பலியிட்டான். கர்த்தர் பலியிட்டு திரும்பி வந்தான். ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எப்போவுமே ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து என்னதான் சோதனை வந்தாலும் நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய, கர்த்தர் சொல்கிறதா செய்து கொண்டே, விசுவாசத்தை செய்து கொண்டே முன்னேறும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் நம்மளை இல்லைன்னு பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்க வைப்பார். எத்தனை கால வேலை விசுவாசிப்பீங்க? இந்த குடும்பத்தில் என்னப்பா சமாதானம் இல்லை, இந்த குடும்பத்தில் என்னப்பா சந்தோஷம் இல்லை, இந்த குடும்பத்தில் என்னப்பா ஆசீர்வாதம் இல்லை, இந்த குடும்பத்தில் என்னப்பா அப்படின்னு சொன்ன எல்லாம் எலியேசர் சொன்ன எதுவுமே இல்லை, எல்லாம் எனக்கு நினச்சான். ஆனால் எல்லாம் கர்த்தர் தந்து, கர்த்தர் கொடுத்தான்னு எந்த வாய் இல்லை என்ன நினைச்சதோ அந்த வாயை இருக்குது கொடுத்திருக்கார். அவருக்கு மாத்திரமல்ல, அவருக்கு பிள்ளைகளுக்கும் கொடுக்குற அளவுக்கு, கொடுத்த அளவுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்ல கர்த்தர் பெரிய சாட்சி உண்டாக்குறதுக்கு காரணம் உங்கள் கையில், என் கையில் இருக்குது. நாம் ஆண்டவர் தொழுது கொள்ளும் போது அவர் மேல் விசுவாசத்தை விடாமல் இருக்கும்போது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு ஆராதனை பண்ணுவோமா? அது தொழுதுக்குள் அடைவோமா? ஒரு ஆராதனை பண்ணி நம்ம முடிப்போம். ஹல்லேலூயா. என் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையும் அவரே என்று சொல்லிட பாட போகிறோம். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையும் Hallelujah.
அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தை பிதாவே உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உடைய சமூகத்தில் வருகிறோம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உடைய சமூகத்தில் கூடி துதிக்க ஆராதிக்க நீ அடைய தந்த கிருபையிலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கு நீ ஐஸ்வர்ய ஆண்டவரே சம்பந்தமாக இருக்கிறதப்பா. அதனால கூட எங்களோடு நீங்கள் பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஆபிரகாம் அவருடைய கற்றுக் கொடுக்குற இந்த பாடங்களை நாங்கள் கற்று கை கொண்டு நடக்க கர்த்தரை கிருபை செய்வீராக. இதனால் வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் கர்த்தருடைய கூட இருந்து வழிநடத்தும். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே திரும்பி பார்க்கும்போது சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, என்னை ஆசீர்வதித்து அநேகர் அறிக்கையிடும்படியாக நான் ஆசீர்வாதத்தை வைத்து போகிற அளவுக்கு என்னை உயர்த்தினார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் ஆண்டவரே, என்ன மழையானாலும் இயற்கை ஆண்டவரை சாதகமாக்கி பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைபடக்கூடாது. அதில் அந்த மாதம் முழுதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்தில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற அவர் கொடுத்த காணிக்க தசமலை ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மள அனைவரோடும் சகல பரிசுத்தோடு கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.